சோஷியல் வரும். கார் சோஷியல் எல்லாம் ஓகே. கார் எங்கப்பா? கார் வரும் அங்க பாருங்க. கார் வரும் அங்க பாருங்க. இது 3.0 டர்போ சார்ஜ் இன்லைன் 6. இன்லைன் 6ஆ? இந்த இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் பவர். கிக்கிங் சவுண்ட் வருது அந்த ராட். இது ராட். இது இப்போ இந்த வயரிங் கிட்ட ஏதாவது ராட் வந்து டேமேஜ் ஆகுறான்னு சொல்லிட்டு இதை செட் பண்ணிருக்காங்க. அப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இன்ஜின் எப்படி போகுதுன்னு பாத்துக்கலாம். அது சவுண்ட் பாருங்க எப்படி கேக்குது. இது எந்த இயர் மாடல்? இது 2012 மாடல் BMW Series 7. ஓகே. 730 LD. 730 LD. ஓகே. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிடி டிஸ்கவர் vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது எங்க பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வர பைக் சோஷியல் தான். ஆனால் அவங்களோட இன்னொரு பிளாட்ஃபார்மான கார் சோஷியலுக்கு வந்திருக்கோம். அவங்க கிட்ட ஒரு BMW கார் வந்து சேலுக்கு வந்திருக்கு. அது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன ப்ரைஸில் கொண்டு வரலாம், எந்த இயர் மாடல் அண்ட் உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கொண்டு வர முடியுமான்னு நம்ம பார்க்க போகிறோம். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி வரும் வித் ஆஃபர்ஸ். அண்ட் உங்கள் ஊருக்கும் நாங்கள் வரணும், உங்கள் ப்ராடக்ட்டும் நாங்கள் ரிவ்யூ பண்ணால் கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களை நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, எனக்கும் தெரியும். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் திருட்டுத்தனமாக பார்க்குறீங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தட் கலர்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டாட்டான்னு வந்துகிட்டே இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க? நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அக்கா உங்களோட வீடியோ அப்படின்னா, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு கலர்ஃபுல்லான வீடியோ கொண்டு வரதான் எங்களோட விருப்பம், இஷ்டம் எல்லாம். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கு எங்களுக்கு பெரிய ஒரு பூஸ்டப். அதை கம்மி பண்ணக்கூடாது, கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ப்ரோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே. சோ இன்னைக்கு என்ன கூப்பிட்டீங்க விஷயமா? இங்க இன்னைக்கு நம்ம ஒரு BMW சேல்ஸ் ஒன்னு பார்க்க போறோம். BMW சேல்ஸா? எங்க இருக்குது? கார் பைக் சோஷியலுக்கு வந்தீங்க, இப்போ வந்துட்டு கார் சோஷியலுக்கு வரீங்க. கார் சோஷியல் வரும். கார் சோஷியல் எல்லாம் ஓகே. கார் எங்கப்பா? கார் வரும் அங்க பாருங்க. கார் வரும் அங்க பாருங்க. கார் சோஷியலுக்கு நம்ம வந்திருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நம்ம பைக் சோஷியல் வந்தோம். இப்போ கார் சோஷியல் நம்ம BMW சேல்ஸ் பார்க்க போறோம். ஆமா, எந்த இயர், எந்த மாடல், எவ்வளவு கிலோமீட்டர், என்ன ரேட் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே பார்க்கலாம். ஓகே சரி. ஓகே நம்ம கார் சோஷியலுக்கு வந்தாச்சு. லொகேஷன் சொல்லுங்க. கார் சோஷியல் நீலாங்கரை பீச். அந்த லாஸ்ட் பின் பண்றேன் நான். லொகேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணுவோம். சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க கார் சோஷியல் தேடி வரலாம். இவர் இருப்பாரு. சரி இப்போ காரை பார்க்க போலாமா? பார்க்கலாம். ஓகே. என்ன காரோட ரேட், என்ன மாடல்? ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஜின் பத்தி, இதோட இன்ஜினை பத்தி பார்க்கலாம். இன்ஜினா? சரி இன்ஜின் காட்டுங்க. இன்ஜின் பத்தி சொல்லுங்க. இந்த வாட்டி நம்ம இன்ஜின்ல வந்து பார்க்கலாம். இந்த வண்டி எத்தனை வருஷம் ஓடி இருந்தா அதோட இன்ஜின் எப்படி இருக்குன்றது நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்லை அதோட இது பண்ணும்போதோ தெரியும். சொல்லுங்க சார். இது 3.0 டர்போ சார்ஜ் இன்லைன் 6. இன்லைன் 6ஆ? ஓகே. அதுக்கப்புறம் 4.4 லிட்டர்ஸ் டர்போ வால்வ் 8. ஓகே.
அதுக்கப்புறம் ராட் கில்லர் டிவைஸ் வச்சிருக்காங்க. ஓ. இந்த இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் பவர். அதுதான் இந்த இன்ஜினோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப ஸ்பெஷலே அதுதான். ஆமா, ஃபாஸ்ட் அண்ட் பவர். ஃபாஸ்ட் அண்ட் பவர். ஸோ அந்த பவர்னாக்கா வண்டி பறக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, இதுதான் கீக்கின்னு சவுண்ட் வருது இந்த ரேட். இது ரேட். இது இப்போ இந்த வயரிங் கிட்ட எதுவும் ரேட் வந்து டேமேஜ் ஆகுறான்னு சொல்லிட்டு இதை செட் பண்ணிருக்காங்க. அப்ப கார் வாங்கினவங்க எல்லாருமே இந்த ரேட் கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. உங்க கார் வந்து பாதிக்கப்படாம இருக்கும். ஏன்னா இது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி காட்டுவீங்களா? இன்ஜின் எப்படி பார்க்கலாம். கண்டிப்பா. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இன்ஜின் எப்படி போகுதுன்னு பார்த்துக்கலாம். அதோட சவுண்டை வச்சு நீங்க வண்டியோட கண்டிஷன் தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக கார் சேல் என்ன பண்ணுவாங்க, கார் உள்ள காட்டுவாங்க, வெளியே காட்டுவாங்க. யாரும் இன்ஜின் காட்ட மாட்டாங்க. நம்ம கார் சோஷியல்ல உங்களுக்கு கார் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறாங்க. எதுக்காக? உங்களுக்கு அந்த காரோட குவாலிட்டி தெரியறதுக்காக. கமான் ஸ்டார்ட் ப்ரோ. ஸ்டார்ட் ஆச்சு பாத்தீங்களா? சவுண்ட் பாருங்க எப்படி கேக்குது. இன்ஜினோட சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? மைக்கே உள்ள இன்ஜின் வாய்க்குள்ள வச்ச மாதிரி வச்சு காட்டணும் உங்களுக்கு. அண்ட் இது ஸ்டார்ட் பண்றது எப்படி இருக்குன்னு காட்டலாமா ப்ரோ? இது ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் காட்டுங்களேன். இது ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஓகே, கீ இங்க வச்சுட்டு இங்க உங்களுக்கு புஷ் பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் பிரேக் உங்களுக்கு நீங்க வந்து அழுத்தணும். சரி, அழுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, இது வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா சரௌண்ட் கேமரா உங்களுக்கு. சரௌண்ட் 360 கேமராவா? எஸ் எஸ். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு சன்ரூஃப் உங்களுக்கு மேல சன்ரூஃப் இருக்கு. ஓகே. சோ காரோட இன்டீரியர் பத்தி இப்ப பாத்துக்கலாம். ப்ரோ அத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு. வாங்க வாங்க. இது அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அந்த டிஸ்ப்ளே நம்ம பார்க்க போறோம். டிஸ்ப்ளே. ஆமா, கார் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுல வந்துரும். இதுல வந்துட்டு இதுல உள்ள காரோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சென்சார் மூலியமா நமக்கு இங்க இண்டிகேஷன் காட்டும். இதுல வந்து ஏரோ, இதுல வந்து வேற எந்த ஒரு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சியா இருந்தாலுமே இதுல இண்டிகேஷன் காட்டிடும். நம்ம வந்து சர்வீஸ் இங்க பண்ணிடலாம். மேக்சிமம் பிரீமியம் கார்ஸ்ல வந்துட்டு இதுல வந்துட்டு ரொம்ப ஹை இது கொடுத்துருக்காங்க. ஓகே, சொல்லுங்க ப்ரோ. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஓகே, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். கீலெஸ். ஓகே. உங்களுக்கு வந்து பிரேக்கிங் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. சரி, பிரீமியம் குவாலிட்டில உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஓ இந்த பக்கம் இப்படி ஆப்டோம் பண்ணலாமா? ஆமா, கீ செயின்க்கு சார்ஜ் போர்ட் பண்றது எல்லாமே இருக்கும். அது போய் இங்க டிஸ்ப்ளேல உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு வந்துரும். என்னென்ன செட்டிங்ஸ்னா உங்களுக்கு ஆயில் செக், சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு வந்துரும். செக் கண்ட்ரோல் ஒன்னு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ்ல அதுக்கப்புறம் டயரோட பிரஷர் எவ்வளவு நமக்கு தெரிஞ்சிடும். பிரஷர் வந்து தெரிஞ்சிடும் நமக்கு. அதுக்கப்புறம் பிளாட் டயர் மானிட்டரும் இதுல இருக்கு. இதுல சரி, அப்புறம் இதுல எத்தனை ஏர் பேக் இருக்கு? ரொம்ப இதுல வந்து 6 ஏர் பேக் இருக்கு. 6 ஏர் பேக் இருக்கு. சோ சேஃப், லைஃப் சேஃப் தான். ஆமா ஆமா ஆமா. இது வந்து சேஃப் பிரீமியம். கண்டிப்பா இதுல வந்து சேஃப் தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். கண்டிப்பா. சரி. இது 2012 மாடல் இது. ஓகே. சோ அப்ப நம்ம காரோட ஃபீச்சர்ஸ் ஒரு விதம் பார்த்துட்டோம். பாக்கி வந்து காரோட இயர் அதெல்லாம் வந்து வெளிய போலாம். ஓகே. இது எந்த இயர் மாடல்? இது 2012 மாடல் BMW சீரிஸ் 7. ஓகே. 730 LD. 730 LD. ஓகே. எத்தனாவது ஓனர் இது? இது செகண்ட் ஓனர். செகண்ட் ஓனர். ஓகே. இது வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு? 1,18,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி. 1,18 ரன் ஆயிருக்கு. அப்போ எவ்வளவு வரலும் ஓடலாம்? இது 9 lakhs வரைக்கும் நல்ல கண்டிஷன்ல இருக்கும். சரி, ஓகே. சோ இது வந்து ரேட் எவ்வளவு சொல்றாங்க கோட்டுக்கலாம்? இது 19.9 lakhs கோட் பண்றாங்க. 19.9. ஓகே. சோ இது வாங்குற டைம்ல என்ன ரேட்டா இருந்திருக்கும்? 1,13 lakhs வருது. இப்போ ஆன் ரோட் பிரைஸ் வந்து 2025ல வந்து 2 crores வருது. இதே ஸ்பெசிஃபிக். இந்த வண்டி ஆன் ரோட் வாங்குற நேரத்துல வந்து எவ்வளவு சொன்னீங்க? 1,13 lakhs இருந்தது. 2012ல. ஆமா. இப்போ 2025ல அதோட ரேட் எவ்வளவு வருது? 2 crores வருது. ஓகே. நம்ம இப்ப கோட் பண்றது வந்து 19.9 lakhs. 19.9 lakhs. ஓகே.
ஸோ 19.9 lakhsக்கு இந்த வண்டி அவங்க சேல்க்கு வச்சுருக்காங்க. விருப்பம் இருக்கவங்க நேராக வந்து நம்ம கார் சோஷியலில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பெட்டர் ப்ரைஸ். அண்ட் இது ரெக்கார்ட்ஸ்லாம் எப்படி? இது ஃபுல்லாக கம்பெனி ஹிஸ்ட்ரி நம்மள்ட்ட இருக்கு. டயர்ஸுமே 90% நம்மள்ட்ட 90% பாயிண்ட் இருக்கு. ஓகே, டயர் பாயிண்ட் 90 இருக்கா? ஓகே ஓகே. இது வந்துட்டு ஃபுல் இப்போ கஸ்டமர் எடுக்கிறாங்கன்னா 1 இயருக்கு சர்வீஸ் வந்து எதுவுமே இல்லை. எல்லாமே சர்வீஸ் பண்ணி தான் நாங்கள் வச்சிருக்கோம். அப்போ அவங்க பைசா செலவு பண்ண வேண்டியது இல்லை. இது பண்ணல, டெலிவரி கொடுத்துட்டு வண்டி அவங்க வந்து பேமெண்ட் பண்ணிட்டு they can drive the car. அப்போ எதுவும் பேமெண்ட் எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. ஆயில் சர்வீஸ் எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. எதுவும் பண்ண தேவையில்ல. நம்ம காரோட பிரைஸ் மட்டும்தான் 19.9 lakhs மட்டும்தான். மத்தபடி எதுவுமே சர்வீஸ் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகே, அந்த பர்டன் அவங்க எடுத்துக்க வேண்டியது கிடையாது. சோ இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கா? இருக்கு. அப்படி லைவ்ல இல்லனாலும் நீங்க எவ்வளவு நேரத்துல போட்டு கொடுத்துருவீங்க? within 1 hourல பண்ணிடலாம். within 1 hourல போட்டுறலாம். ஓகே. சோ இதுக்கு வந்து லோன்லாம் எப்படி சார்? இது சிவில் ஸ்கோர் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம பண்ணிக்கலாம். ஹாட் கேஷா வந்தா ரேட் ஏதா கம்மி இன்னும் ஆகுமா? நெகோஷியேட் பண்ணிக்கலாமா? with sitting we can discuss. ஓகே. சோ ஹாட் கேஷா வரீங்க அப்படின்னா BMW இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, 730 LD உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க நேரா வாங்க, கார் சோஷியல்ல மீட் பண்ணுங்க அண்ட் தென் பேசுங்க. நம்ம இந்த வண்டி சேல் வரும்போது மெக்கானிக்கை கூப்பிட்டு வராங்க, எல்லாம் ஓகே. அவங்க வந்து இல்ல அவங்க டெக்னீஷியன் அழைச்சிட்டு வரலாம். அந்த சப்போர்ட் நம்ம கண்டிப்பா பண்ணி தரலாம். நம்ம இதுவே இது பண்ணிக்கலாம். ஜென்யூன் கஸ்டமருக்கு கண்டிப்பா டெஸ்ட் டிரைவ் கண்டிப்பா கொடுப்பீங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு இந்த வண்டி கொஞ்சம் 2012 மாடல்னும் போது செகண்ட் ஓனர் இல்ல, அவங்களுக்கு வந்து கண்டிப்பா டெக்னீஷியன் அழைச்சிட்டு வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்களே இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் இதை எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. சோ அதுக்கு கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். என் சப்ஸ்கிரைபர் யார் வந்தாலும் அதுக்காக தான் நான் கேட்டுக்கிறேன். நீங்க வந்து உங்க டெக்னீஷியனுக்கு ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கலாம். வரும்போது பேமெண்டோட வாங்க. டவுன் பேமெண்ட் எவ்வளவு கொடுக்கணும் புக்கிங்க்கு? 30% மாதிரி கொண்டு வாங்க அண்ட் செக் பண்ணிக்க. உங்க சிபில் நல்லா இருந்தா அவங்க ஒரு லோனும் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அப்படி இல்லையா லோன்லாம் போக வேண்டாம், எனக்கு அலைய வேண்டாம் அப்படின்னா ஹாட் கேஷ் கொடுத்துட்டு உட்காந்து ரேட் இன்னும் கொஞ்சம் பண்ணி பேசி எடுத்துக்கோங்க. ஓகே 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 ஓகே. ஸோ ப்ரோ அங்கே இங்கே கார் இங்கே இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் காரை காட்டிட்டீங்க, சேல்க்கும் சொல்லிட்டீங்க, பட்ஜெட்டும் சொல்லிட்டீங்க. எங்களோட சப்ஸ்கிரைபர் வந்தால் ஸ்பெஷலாக பார்த்துப்பீங்க தானே? பண்ணிக்கலாம். உங்களை நம்பி தான் அவங்கள வர வைக்கிறேன் நான். இல்லை, நான் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுவோம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு. சரி, ஓகே. ஏன்னா வரவங்க வந்து சென்னையிலேருந்து தான் வரணும்ட்டு இல்லை, எங்க கண்டிப்பா அவங்க அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்து சஃபர் பண்ண விட அந்த வார்த்தை உங்க வாயிலேருந்து வரணும். அதுக்கு தான் கேட்டேன். சரி, எங்களுக்கு நேரம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கெல்லாம் தேங்க்யூ சார். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார் சோஷியலுக்கு வந்தோம். BMW கார் உங்களுக்கு காட்டணும். இதோட ரேட் என்ன, இதோட மாடல் என்ன, இதோட ப்ரைஸ் பெஸ்ட் என்ன பண்ண முடியும் எல்லாமே காட்டியிருப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவை பார்ப்போம். அது வரும். டாடா பாபை. See you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்